Dear student, welcome back my channel. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter biomolecules. Biomoleculesல last classல structure of glucose பார்த்திருந்தோம். Structure of glucose, I will draw the structure of glucose. Formula of the glucose. First formula பார்த்தீங்கன்னா C6H12O6. இதுதான் glucose structure. Glucose 6 carbon atom இருக்குன்னு பார்த்தோம். अब 6 carbon atom ना 1, 2, 3, 4, 5 and 6 carbon atom. First carbon atom aldehyde functional group नु पातों. First carbon atom aldehyde functional group नु पातों HCO ना CHO aldehyde functional group पातों. Then the second point पातींगे ना R carbon atom पातों. So 6th carbon atom CH2OH primary alcohol nu paathom. Then second carbon atom and third carbon atom and fourth fifth carbon atom. But third carbon atomla left side la OH irukum, மீதி எல்லாமே right side la OH irukum. OH OH OH. Then first carbon atomla left side la hydrogen varum, third la right side la varum, inga rendume left side la hydrogen varum. இதான் ஒரு Fisher formula. அதாவது குளுக்கோஸ் உடைய ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. இதான் குளுக்கோஸ் உடைய ஃபார்முலான்னு பார்த்தோம். இங்க மெயினா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா இதோட கான்ஃபிகரேஷன். இப்போ நமக்கு தெரியும் இந்த குளுக்கோஸ் எப்படின்னா ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். குளுக்கோஸ் எப்படி இருக்கும்னா ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அப்படின்னா ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட் என்ன செய்யணும்னா ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன செய்யும், ரைட் சைட்லயோ இல்லை லெஃப்ட் சைட்லயோ என்ன செய்யும், ரொட்டேஷன் ஆகும். அப்போ ரைட் சைடில் ரொட்டேஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆச்சுன்னா லீவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த குளுக்கோஸுடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டி பிளஸ் குளுக்கோஸ், அதாவது டி பிளஸ் குளுக்கோஸ்ன்னு சொல்றோம். இங்க ஒரு கேபிட்டல் டி இருக்குது, பிளஸ் சைன் இருக்குது. இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இந்த டினா என்ன, இந்த பிளஸ்னா என்ன. அப்ப டினா என்னன்னா கான்ஃபிகரேஷன். டினா என்னது, டி மீன்ஸ் கான்ஃபிகரேஷன். டி மீன்ஸ் கான்ஃபிகரேஷன். அப்ப இந்த பிளஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, பிளஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா dextrorotatory. dextrorotatory. D என்னன்னா கான்ஃபிகரேஷன், பிளஸ்னா என்னன்னா dextrorotatory. இதை தான் மீன் பண்ணுது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கிறோம் ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் எல். ஸ்மால் டி ஸ்மால் எல் இதை நம்ம என்னன்னு பார்த்துருப்போம்னா dextrorotatory அண்ட் லீவோ ரொட்டேட்டரிக்கு ஸ்மால் டியும் ஸ்மால் எல்லும் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இங்க கார்போஹைட்ரேட் பயோமாலிகுல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டிக்கும் இந்த ஸ்மால் டிக்கும் எந்த ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. டிங்கிறது என்னன்னா கான்ஃபிகரேஷன். டிங்கிறது என்னது, கான்ஃபிகரேஷன். பிளஸ் தான் என்னது, டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி. இந்த டி பிளஸ் குளுக்கோஸ்னா இது என்னது, டி எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கான்ஃபிகரேஷனை இண்டிகேட் பண்ணுது. இந்த பிளஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினா கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நடக்குதுன்னு இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த டி கான்ஃபிகரேஷன்னா அது கான்ஃபிகரேஷன் மீனிங் என்ன நமக்கு தெரியணும். அதை எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஒரு கிளிசரால்டிகைடு மாலிகுலை எடுத்துக்கிறாங்க. அப்ப கிளிசரால்டிகைடுனா என்னன்னா 11th சாப்டர்ல நீங்க படிச்சிருக்கிறீங்க கிளிசரால் ஃபார்முலா. அப்ப கிளிசரால் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கிளிசரால் ஃபார்முலா என்னது, CH2OH CHOH CH2OH. இதான் என்ன சொல்லுவோம், கிளிசரால் சொல்லுவோம். அப்ப இந்த கிளிசரால்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் இந்த CH2OH அது பிரைமரி ஆல்கஹால எடுத்துட்டு CHO ஆல்டிகைடு குரூப் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு பேர் என்ன ஆயிரும்னா கிளிசரால்டிகைடு ஆயிரும். அப்ப இதுக்கு பேர் என்ன ஆயிரும், கிளிசரால்டிகைடு ஆயிரும். அப்ப இந்த கிளிசரால்டிகைட்ல ஒரு எனன்சியோமெரிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஐசோமர் ஃபார்ம் வரும். அதாவது டி
and L கான்ஃபிகரேஷன்ல. அப்ப D கான்ஃபிகரேஷன் இதுல எப்படி இருக்கும்னா CHO C, OH is in the right side, left side hydrogen, then CH2OH. இதான் என்ன D-glyceraldehyde. இங்க பாருங்க அதுனா D-glyceraldehyde. D-glyceraldehyde, then L-glyceraldehyde. L-glyceraldehyde na CHO, C, HOH. Left side la OH வருது. அப்ப CH2OH. அப்ப left side ல வருது. இதை என்ன சொல்றோம்னா L-glyceraldehyde. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ரைட் சைடுல OH வந்திருக்குது. அப்ப ரைட் சைடுல OH வந்துச்சுன்னா அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினும், லெஃப்ட் சைடுல OH வந்துன்னா லீவோ ரொட்டேட்டரினும் மீன் பண்ண கூடாது. அது வந்து ரைட் சைடுல OH வந்துச்சுன்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியாக இருக்கலாம், லீவோ ரொட்டேட்டரியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கேபிட்டல் டிக்கும் கேபிட்டல் எல்லுக்குமே, கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் எல்லுக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸ்மால் டிக்கும் ஸ்மால் எல்லுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அப்ப கேபிட்டல் டி கேபிட்டல் என்ன ஒன்லி இட் இஸ் இண்டிகேட் த கான்ஃபிகரேஷன். கேபிட்டல் டி கேபிட்டல் எல் இட் இஸ் ஒன்லி இண்டிகேட் த கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஒரு கிளிசரால்டிஹைடு மாலிகுலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப கிளிசரால்டி மாலிகுலுக்கு ஒரு என்சோமர் ஸ்ட்ரக்சர், அவர் ஐசோமர்ஸ் 2 டிஃபரண்ட் ஃபார்ம் இருக்குது. டி கிளிசரால்டிஹைடு, டி கிளிசரால்டிஹைடுனா ரைட் சைடுல OH வரணும். எல் கிளிசரால்டிஹைடுனா லெஃப்ட் சைடுல OH வரணும். இதான் ஃபார்மெட்டு. அப்ப இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா நம்ம டி பிளஸ் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸுக்கு வந்து 5th கார்பன் ஆட்டம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இதுல வந்து 4 கைரல் கார்பன் ஆட்டம் இருக்குது. இது ஒரு கைரல் கார்பன் ஆட்டம், இது ஒரு கைரல் கார்பன் ஆட்டம், இது ஒரு கைரல் கார்பன் ஆட்டம், இது ஒரு கைரல் கார்பன் ஆட்டம். இப்போ இந்த 2 கைரல் கார்பன் ஆட்டம் தான் மோர் கைரலா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடு ஃபங்க்ஷன் குரூப்போட சேர்ந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த ஆல்டிஹைடை கன்சிடர் பண்றோம்னா இந்த 5th தான் கன்சிடர் பண்றோம். 5th தான் என்ன பண்றோம் கன்சிடர் பண்றோம். அப்ப இதை பேஸ் பண்ணி தான் கான்ஃபிகரேஷனை சொல்றோம். அப்போ குளுக்கோஸுக்கு பாத்தீங்கன்னா 5th கார்பன் ஆட்டத்துல ரைட் சைட்ல என்ன இருக்கும் OH குரூப் இருக்கும். அப்ப ரைட் சைட்ல OH குரூப் இருக்கிறதுனால இது வந்து டி பிளஸ் குளுக்கோஸ். அதாவது கான்ஃபிகரேஷன் ரைட் சைட்ல OH வந்திருக்குது, பிளஸ்னா இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி குளுக்கோஸ் மாலிகுல். ஸோ குளுக்கோஸ் வருது. இதான் ஒரு சின்ன டாபிக். I hope you can understand. Thank you, students.